வணக்கம். இன்னைக்கு லெசன் ஜெரன்ஸ் பத்தி. முந்தைய இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ், ஜெரன்ஸ் நம்ம மூணையும் சேர்த்து ஒரு லெசன் பார்த்துருக்கோம். அப்புறம் பார்ட்டிசிபிளா ஜெரண்டான்னு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இன்னொரு லெசன் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்ஃபினிட்டிவ்ஸ் பத்தி டீட்டெயிலாக நிறைய லெசன்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் ஜெரன்ஸ் பத்தி தனியா ஒரு லெசன் இது வரைக்கும் பண்ணது இல்லைல்ல, அது இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னால ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வீக் நியூ பேட்சஸ் ஆரம்பிக்குது. நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருந்தேன் எந்த ஸ்லாட் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குன்னு சொல்லி ஒரு போல் போட்டிருந்தேன். நைட் 9 to 10 PM ஒரு பேட்சும், அப்புறம் 10:30 to 11:30 PM ஒரு பேட்சும் போட்டிருக்கேன். ஏன் அவ்வளோ லேட்டாக நம்ம ஒரு பேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா தான் உட்காந்து படிக்கிறாங்க. பேங்க் எக்ஸாம்ஸ்க்கோ, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்புறமா நைட்டு உட்காந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த 10:30 to 11:30 வந்து ரொம்ப அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான டைமாக இருக்காதுன்னு நினச்சி தான் அது மாதிரி கேட்டேன். அதே மாதிரி ரெஸ்பான்ஸும் அதுக்கு நல்லா இருக்குது. 10:30 to 11:30க்கு எப்பயும் போல தான் அந்த ஒரு கோர்ஸ். அது 3 months 60 hours, Monday to Friday, everyday 1 hour. போன தடவை நான் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் இங்கிலீஷ் வித் வெண்ணிலாங்கிற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போயே கோர்ஸை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் when you buy the course, you won't find anything there. ஏன்னா ours is a bit different. They are not recorded sessions, you see. நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே லைவ் கிளாஸஸ் ஆன் ஜூம். அதனால் நீங்கள் அங்கே போய் கோர்ஸ் வாங்குறப்ப அங்கே ஒரு சும்மா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் தான் இருக்கும், ஒரு எக்ஸசைஸ். அதர்வைஸ் யூ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் எல்ஸ் தேர். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ் என்ன இருக்கும்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிராமர், அதோட ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். யூடியூப்ல நான் ஏற்கனவே பண்ண வீடியோஸை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற டவுட்ஸோ இல்லை அதில் வர கொஷின்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த லைவ் கிளாஸஸில் நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ அதுதான் அந்த 3 monthsோட ஒரு பிளான். அப்படி தான் இருக்கும். டெஸ்ட் எழுதுவீங்க, அப்புறம் ஸ்பீக்கிங் இருக்கும். கிளாஸ்லேயே நம்ம எக்ஸசைசஸ்லாம் பண்ணுவோம். We will also listen to some audio videos, okay? And you will also have some reading. இதெல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைண்டாக இருக்கும். But more importance will be given to speaking, okay? Especially after learning the basic concepts. Now, இன்னைக்கு நைட், which is the 11th of February, இன்னைக்கு நைட் 9 o'clock ஒரு லைவ் செஷன் நான் பிளான் பண்ணியிருக்கேன். That's the first லைவ் செஷன் ஆன் அவர் சேனல். ஸோ நீங்கள் அதில் கனெக்ட் ஆகுங்க. அப்புறம் அதில் நம்ம இந்த கிளாஸ் பற்றி எல்லாம் கூட டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ லெசனுக்கு போகலாமா? ஜெரன்ஸ்னா என்ன? வேர்பல் நவுன்னு பார்த்தோம் நம்ம. இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரன்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ், இது மூணுமே நான் ஃபைனட்ஸ்ன்னு சொல்லுவோம். வேர்ப் ஃபார்ம்ஸ் தான். அது வேர்ப்ல இருந்து உண்டான ஃபார்ம்ஸ் தான், ஆனால் வேர்ப்ஸ் இல்லை. ஓகே, நான் ஃபைனட்ஸ். ஸோ ஜெரன்ஸ் வந்து வேர்போட பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட ஐஎன்ஜி போட்டா the ஃபார்ம் வந்து ரீடிங், ரைட்டிங், பிளேயிங், ஸ்விம்மிங். இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருக்குல்ல, நம்மளுக்கு மெயின் வேர்ப், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எல்லாம் மெயின் வேர்ப் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் தான் இந்த ஜெரண்டோட ஃபார்ம், which is the present participle. ஓகே, ஆனால் அதோட ஃபங்க்ஷன் தான் வேற. பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட ஐஎன்ஜி போட்டு அது நவுன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும் ஜெரண்ட். சம்டைம்ஸ் ரெண்டும் கலந்தே இருக்கும். நவுன் மாதிரியும் இருக்கும், வேர்புக்குள்ள சில ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ்ல. ஸோ வி கால் gerund a verb noun or a verbal noun, okay, because it contains the features of both a verb and a noun, right? Now uses பார்க்கலாம். First use subject of a verb. Verb ஓட subject வரும். Cycling is a good exercise. Cycling is the gerund. Growing plants was my hobby. Growing what? Plants. அப்ப இதுதான் அங்கே வந்து நம்ம verb மாதிரி வருதுன்னு சொல்றோம். See, sentence ஓட subject வருது, sentence ஓட subject வருது gerund. ஸோ அப்போ வந்து அது நவுன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்படி இருக்கும் போதே அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டும் இருக்கு. You see, growing what? Growing plants.
அப்போ வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸுமே இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. ஓகே, நான் நேற்று கூட ஒரு பழைய வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். அதில் வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரீடிங் இஸ் மை ஹாபி தான். அப்போ நான் அதில் வந்து ரீடிங் சப்ஜெக்ட் இஸ் verb மை ஹாபி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி சொல்லி தந்துட்டு இருக்கும்போது அப்புறம் நான் காமெண்ட்ஸில் பார்த்தா நிறைய பேர் ஏன் ரீடிங்கை வந்து சப்ஜெக்ட்னு போடுங்க, ரீடிங் வந்து verb இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீடிங் வந்து verb இல்லை, ஐஎன்ஜி இருக்கிறதுனால நம்ம அதை verbன்னு சொல்லிட முடியாது. ஓகே, இஸ் ரீடிங், ஆர் ரீடிங், வாஸ் ரீடிங், வேர் ரீடிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தான் ஹேஸ் பீன் ரீடிங் ஓ வில் பி ரீடிங் அப்படிலாம் இருந்துச்சுன்னா தான் அது verb. இல்லைன்னா அது வந்து என்ன ஃபார்மில் இருக்கோ, ரீடிங்கே வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். ரீடிங் லாட் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ், ஹி இம்ப்ரூவ்ட் ஹிஸ் நாலேஜ் ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கே வந்து ரீடிங் வந்து பார்ட்டிசிபிளாக இருக்கும். ரீடிங் இஸ் மை ஹாபின்னு சொல்லும் போது ரீடிங் வந்து ஜெரண்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஏன் வந்து ஐஎன்ஜி போட்டால் உடனே அது வந்து verb இல்லை, ஏன் எப்படி அது வந்து மற்ற ஃபார்ம்ஸாகவும் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதனால தான் அதுதான் மெயின் ரீசன் நான் ஏன் இன்னைக்கு ஜெரண்ட்ஸ் லெசன் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கு. சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் லெசனில் நிறைய பேருக்கு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பிறகும் வந்து ஐ திங்க் மற்ற காமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறதுக்கு முன்னாலேயே நீங்கள் பார்க்கலாம் காமெண்ட்ஸில் வந்து அதே கொஸ்டினை வேற யாராவது கேட்டிருக்காங்களா, அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பயே ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா. ஓகே, செகண்ட் யூஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ verb. அப்போ ஜெரண்ட் வந்து ஒரு வேர்போட சப்ஜெக்டாகவும் வரும், வேர்போடைய ஆப்ஜெக்டாகவும் வரும். ஷி லைக்ஸ் மீட்டிங் நியூ பீப்புள். ஸோ மீட்டிங் தான் இங்கே ஆப்ஜெக்ட், மீட்டிங் நியூ பீப்புள் முழுசுமே ஆப்ஜெக்ட். இது ஜெரண்ட். இங்கே பாருங்க, இந்த ஜெரண்டே இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. மீட்டிங் ஹோம், மீட்டிங் நியூ பீப்புள். இங்கே மாதிரி growing what, growing plants. ஓகே, ஸோ திஸ் இஸ் த verb. அப்போ இந்த வேர்போடைய ஆப்ஜெக்ட் வருது இந்த ஜெரண்ட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ verb. காம்ப்ளிமெண்ட்னா என்ன ஞாபகம் இருக்கா? எனிதிங் தட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ் இஸ் த காம்ப்ளிமெண்ட். அந்த காம்ப்ளிமெண்ட் இல்லாம அந்த சென்டென்ஸ் வந்து நிறைவடையாது, கம்ப்ளீட் ஆகாது. COMPLE போடணும், I போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் வீடியோவில் கூட காமெண்ட்ல நான் பார்க்குறேன் யாரோ வந்து PLI போட்டு அது வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ஸ் விஷ் பண்ணுவோம்ல நம்ம, அது மாதிரி எல்லாம் not that, they are two different words. Okay, so his ambition is serving people. What is his ambition? Is அப்புறமே is verb உடைய complement வருது, serving. Serving is the gerund. Serving whom? Serving people. அப்ப இது வந்து இது ஒரு ஆப்ஜெக்டையும் எடுக்குது. இந்த gerund வந்து ஒரு சப்ஜெக்ட், ஒரு நவுன் மாதிரியும் இருக்கு, ஒரு verb மாதிரியும் இருக்கு. That's why we call it a verb noun. Seeing is believing. இந்த சென்டென்ஸ்ல ரெண்டு gerunds இருக்கு. Seeing இருக்கு சப்ஜெக்டா, believing வந்து காம்ப்ளிமெண்டா இருக்கு. Complement of the verb is. Okay. Now, object of a preposition. Preposition உடைய object ஆவும் வரும். இங்கே தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னா to ஒரு preposition. டூக்கு அப்புறமா நம்ம நிறைய நேரங்களில் ஜெரண்ட் பார்ப்போம். ஆனால் டூக்கு அப்புறம் இப்படி வேர்ப் ஃபார்மோட ஐஎன்ஜி வராதே, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தானே போடணும், டூ இன்ஃபினிட்டிவ் அப்படி தானே வரும்ங்கிறது தான் நிறைய பேருக்கு வர்ற ஒரு கொஸ்டின். யூ சி, ஃபார் எக்ஸாம்பிள், he was afraid of swimming. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, we look forward to expanding our business. இங்க வந்து எக்ஸ்பேண்டிங்க்கு பதிலாக எக்ஸ்பேண்ட் வராதாங்கிறது தான் நிறைய பேருடைய கொஸ்டின். நோ, எக்ஸ்பேண்ட் வராது. ஏன்னா அந்த டூ இருக்குல்ல, TO2 ரெண்டு விஷயமா இன்டர்பிரேட் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரெபசிஷன், இன்னொன்று வந்து பார்ட் ஆஃப் டூ இன்ஃபினிட்டிவ். ஸோ அந்த சென்டென்ஸ்ல அந்த டூ என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அது ப்ரெபசிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம கட்டாயம் ஜெரண்ட தான் போடணும். ஏன்னா ப்ரெபசிஷனுக்கு அப்புறமா வர வேர்ப் ஃபார்ம் வெறும் ஜெரண்டா மட்டும்தான் இருக்க முடியும், வேற எந்த ஃபார்மும் வராது. ஓகே, ப்ரெபசிஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து வேற எதையுமே போட முடியாது, ஜெரண்ட் மட்டும்தான் போடலாம். ஸோ we look forward to expand our business வராது, we look forward to expanding our business, we look forward to our meeting tomorrow. ஒரு நவுன் வரும்,
see prepositionக்கு அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு gerund வரும். Then the last use is it is used absolutely. இது நீங்க ரொம்ப பார்த்திருக்க மாட்டீங்க இந்த absolutely. இது என்னன்னா cooking being her passion, she prepared new dishes every day. So in the she prepared new dishes every day இருக்குல்ல, அதுக்கு இண்டிபெண்டா இந்த cooking being her passion, see அது ஒரு phrase, இது ஒரு phrase, it is there functioning absolutely. இது ஒரு தனியா இண்டிபெண்டா, இது ஒரு தனி விஷயம். இந்த being வந்து participle, okay, this is participle and cooking is the gerund here, okay. இதை வந்து ஒரு subordinate clause கூட நம்ம வந்து expand பண்ணி எழுதலாம். Since cooking is her passion or was her passion, என்ன prepared past tense இருக்குல்ல, since cooking was her passion she prepared new dishes every day, அந்த மாதிரி நம்ம எழுதலாம். இது நம்மளுக்கு வந்து ing வரும்போது அது gerund-ஆ participle-ஆங்கிறத கண்டுபிடிக்க முடியணும். அதான் ஏற்கனவே ஒரு லெசன் நம்ம பண்ணியிருக்கோம். அது நம்மளுக்கு எப்போ ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும்னா இந்த ஜெரண்டோட யூசஸையும் பார்ட்டிசிபிளோட யூசஸையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் அது எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஜெரண்டா இது பார்ட்டிசிபிளான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம இந்த லெசனுக்கு அடுத்தாப்புல வர லெசன்ஸ்லாம் என்ன பண்ணலாம், இன்ஃபினிட்டிவ்ஸையும் ஜெரண்ட்ஸையும் கம்பேர் பண்ணியெல்லாம் பண்ணலாம். ஒரு 2 லெசன்ஸ் எந்த வேர்ப்ஸ்க்கு அப்புறமா இன்ஃபினிட்டிவ்ஸ் மட்டும்தான் வரும், எந்த வேர்ப்ஸ்க்கு அப்புறம் ஜெரண்ட்ஸ் மட்டும்தான் வரும், எந்த வேர்ப்ஸ்க்கு அப்புறம் ரெண்டுமே வரும், ரெண்டுல ஏதாவது ஒன்று. ஓகே, விதவுட் எ சேஞ்ச் ஆஃப் மீனிங். ஓகே, அந்த மாதிரி லெசன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. புரியாத கொஷின்ஸை நீங்கள் காமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு நைட் நம்ம லைவ் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.